Unit 5 miscellaneous 16th question பார்க்கலாம். So if cos y equal to x cos a plus y with cos a not equal to 1, prove that dy by dx equal to cos square a plus y divided by sin n பண்ணணும். சரிங்களா? இப்போ கவனிங்க. இப்போ இங்க cos y equal to x cos a plus y ன்னு இருக்கு. ஆனா நம்ம dy by x dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல x ன்ற வேரியபிளே கிடையாது. என்ன இருக்கு? only a வும் y யும் மட்டும் தான் இருக்கு. அப்போ நம்ம டைரக்டா இந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ன்றது வரும். ஸோ நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் ஏ பிளஸ் ஒய் அப்படின்னு இருக்கு. முதல்ல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு? காஸ் ஒய் டிவைடட் பை காஸ் ஏ பிளஸ் ஒய்ன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய், இந்த காஸ் ஏ பிளஸ் ஒய் இங்கே டினாமினேட்டர்ல வரும்போது காஸ் a plus y ன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னா u by v ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஸோ u by v ஃபார்முலா தெரியும், v into du by dx minus u into dv by dx divided by v square. அதுதான் உங்களுக்கு என்னது? u by v ஃபார்முலா. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இந்த பக்கம் என்ன ஆயிரும் உங்களுக்கு? 1 ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் v. ஸோ v into du by dx. So d by dx of cos y minus u into, so u என்றது cos y into dv by dx. So d by dx of cos a plus y. So divided by v square. v என்றது cos square a plus y ன்னு வந்துரும். புரியுதுங்களா? ஸோ v into du by dx minus u into dv by dx divided by v square. இப்போ கவனிங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 equal to cos a plus y. ஸோ cos a plus y into differentiation of cos y. So differentiation of cos y என்ன வரும் உங்களுக்கு? minus sin y into dy by dx. So differentiation of cos y வந்து minus sin y into dy by dx. First. Next minus. Next என்ன இருக்கு உங்களுக்கு? cos y into differentiation of cos a plus y இருக்கு. So differentiation of cos a plus y என்ன வந்துரும் உங்களுக்கு? minus sin a plus y வரும். So minus cos y into differentiation of cos a plus y. differentiation of cos வந்து minus sin. so ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. so minus into minus இந்த இடத்துல நம்ம plus போட்டுறலாம். so plus sin a plus y so into dy by dx. okay, so divided by என்ன இருக்கு உங்களுக்கு? cos square a plus y divided by cos square a plus y. okay, so இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் சிம்பிளை பண்ண போறோம். so இந்த cos square a plus y இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடலாம். so இப்போ என்ன வந்துரும்? so அப்ப cos square a plus y equal to cos a plus y ன்னு வந்துரும். so டைரக்டா into sin a plus y. இப்போ கவனிங்க. so இந்த cos square a plus y லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்து வந்துடுறேன். equal to இங்க எது எதுலாம் dy by dx இருக்கோ அதை மட்டும் முதல்ல ஒரு பக்கம் காமனா எடுத்து வந்துடுறேன். ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்து வரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் dy by dx இருக்கிறது எடுத்தேன் அப்படின்னா dy by dx. ஸோ dy by dx எடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த இடத்துல மைனஸ் sin y இன்டூ cos a plus y இருக்கு. ஓகே, ஸோ இந்த மைனஸ் டேர்ம் இது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் டேர்ம் எடுத்தோன்னா sin a plus y into இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு? cos y. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துறேன். sin a plus y into cos y. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் sin y into cos a plus y. ஓகே, ஸோ எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? sin a plus y into cos y. ஸோ மைனஸ் sin y into cos a plus y. இந்த dy by dx மட்டும் காமனா வெளியே எடுத்தேன். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த cos square a கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எடுத்து வந்துட்டேன். இப்போ கவனிங்க நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ cos square
a plus y equal to dy by dx அப்படியே இருக்கட்டும் இன்டூ இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வருதுன்னா sin a plus sin a cos b minus cos a sin b ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இதுதான் உங்களுக்கு a, ஸோ இது வந்து b. ஸோ இந்த yன்றது உங்களுக்கு b தான், ஸோ a. இது டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ sin a plus y into cos y minus cos a plus y into sin y அப்படி மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இது a, இது b, அகெயின் இது a, இது b. ஸோ ஈக்குவல் டு dy by dx into sin a cos b minus cos a sin b. ஸோ sin a cos b minus cos a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், sin a minus b. ஸோ ஏன்றது என்னது உங்களுக்கு இங்கே a plus y minus bன்றது என்னது y. ஸோ ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a plus yன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dy by dx தான். அதுக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு, sin a மட்டும்தான் இருக்கும். ஸோ dy by dx ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a plus y divided by sin a. ஸோ dy by dx ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a plus y அப்படியே வந்துடும். இந்த sin a ன்றது வந்து உங்களுக்கு டினாமினேட்டர் வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு 16th கொஸ்டின். ஓகே, ஸோ ஜஸ்ட் u by v ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். u by v ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு sin a minus b ஃபார்முலா கொண்டு வரும். sin a minus b வந்து y கேன்சல் ஆயிரும். அப்போ dy by dx ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும், cos ஸ்கொயர் a plus y divided by sin a வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க. ஸோ 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஸோ x equal to a cos t plus t sin t. ஸோ cos t plus t sin t கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் y equal to a into sin t minus t cos t கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு dy by 17th கொஸ்டின் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர், d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது x ஈக்குவல் டு a into cos t plus t sin t, y ஈக்குவல் டு a into sin t minus t cos t. ஃபஸ்ட்டு நம்ம இதில் டைரெக்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, dy by dx கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கொடுத்துருக்கிறது வித் ரெஸ்பெக்டிவ் டீல தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது வித் ரெஸ்பெக்டிவ் டீல கொடுத்துருக்காங்க, ஒய்ன்றது வித் ரெஸ்பெக்டிவ் டீல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம dx by dt தனியாகவும் dy by dt தனியாக கண்டுபிடிச்சி ஸோ அதை டிவைட் பண்ணாதான் நம்ம dy by dx கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்றது எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு a into cos t plus t into sin t. முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம இதை with respective t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ with respective t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் with respective t. ஸோ அப்போ dx by dt equal to so a into d by dt of cos t plus t sin t வந்துடும். சரிங்களா? ஸோ a into differentiation of cos t plus t sin t. ஸோ ஃபர்ஸ்ட் differentiation of cos t. ஸோ differentiation of cos t தனியாகவும் முதல்ல t sin t தனியாகவும் பிரிச்சிடலாம். ஸோ பிளஸ் d by dt of t sin t தனியாக பிரிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம a into differentiation of cos t. differentiation of cos t என்னது உங்களுக்கு minus sin t plus d by dt of t sin t. ஸோ இந்த இடத்துல இது u ன்னு எடுத்துக்கிறோம், ஸோ இதை v ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ u into dv by dx plus v into du by dx அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ u into dv by dx. ஸோ dv by dx னா differentiation of sin t cos t plus v into du by dx. d by dx ஆஃப் உங்களுக்கு என்ன வரும், t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 1ன்னு வந்துடும். ஓகே, ஸோ மைனஸ் சைன் டி பிளஸ் டி காஸ் டி பிளஸ் சைன் டின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிரும், இது ப்ளஸ் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட் போயிடுறதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ டேரெக்டாக அந்த ப்ராக்கெட் வெளியே எடுத்துடலாம். ஸோ சைன் டி இன்ட்டு 1ன்றது என்னது, வெறும் சைன் டி மட்டும்தான். ஸோ மைனஸ் சைன் டி பிளஸ் சைன் டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன மட்டும் இருக்கும் உங்களுக்கு, ஏ இன்ட்டு டி காஸ் டி. ஸோ ஏ இன்ட்டு டி காஸ் டி இது வந்து உங்களுக்கு டிஎக்ஸ் பை டிடி, dx by
dt. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dy by dt. ஸோ முதல்ல ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதிடலாம். ஓகே, ஸோ y ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டி வித் ரெஸ்பெக்டிவ் டி ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் டி. அப்போ y ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு a இன்டூ டி பை டிடி ஆஃப் sin t மைனஸ் டி காஸ் டி. ஓகே, ஸோ அப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். a இன்டூ டி பை டிடி ஆஃப் sin t மைனஸ் d by dt of t cos t. Okay, so a into differentiation of sin t என்னது உங்களுக்கு டைரக்டா எழுதலாம் cos t minus d by dt of t cos t. இந்த இடத்துல நம்ம again uv ஃபார்முலா அப்ளை பண்றோம். so u into dv by dx. so cos t ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்துரும் உங்களுக்கு minus sin t வந்துரும். so cos t ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin t u into dv by dx plus v into du by dx. so இதோட டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு 1. ஓகே, ஸோ அப்போ cos t into minus t sin t. ஸோ a into cos t minus இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு minus t sin t plus cos t வந்துடும். இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கு. ஸோ அகெயின் இது ஒரு ப்ராக்கெட் இருக்கு. இப்போ ரெண்டு இந்த மைனஸ் என்ன பண்ண போகிறோம், இது உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ a into cos t, so minus into minus plus t sin t, so minus into plus minus cos t. okay, so இதுவும் cancel ஆயிரும். so அப்போ a into t sin t இது உங்களுக்கு dy by dt. okay, so இவ்வளவு நேரம் நம்ம கண்டுபிடிச்சது dy by dt. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கிறோம். so dy by dx equal to dy by dt divided by dx by dt. okay, so dy by dt ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், at sin t divided by at cos t. so இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துரும், tan t. sin t divided by cos t equal to tan t. okay, so next நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது d square y by dx square. okay, so d square y by dx square equal to d by dx of again நம்ம என்ன பண்ணோம், இந்த tan t டிஃபரன்ஷியேட் பண்ணோம். okay, so tan t ஓட டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும், secant square t into dt by dx. secant square t into dt by dx. okay, so secant square t into நம்ம ஏற்கனவே dx by dt ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா dx by dt equal to dx by dt equal to at cos t கண்டுபிடிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் இதுதான் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இன்னும் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து dt by dx கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே இன்வர்ஸ். ஸோ 1 by at into cos t. ஸோ இங்கே இருக்கிறது dx by dt இருக்கு, நாம கண்டுபிடிக்கிறது dt by dx. ஸோ ஜஸ்ட் அப்படியே ரெசிப்ரோக்கல். ஸோ 1 by at cos t வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ 1 by இன்வர்ஸ் ஆஃப் காஸ்ன்றது என்னது உங்களுக்கு, இன்வர்ஸ் ஆஃப் காஸ்ன்றது secant. ஸோ at into இன்வர்ஸ் ஆஃப் காஸ்ட்ன்றது என்ன வந்துடும், டைரக்டா உங்களுக்கு secant வந்துடும். அல்லாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த டினாமினேட்டர் இருக்கிற at அப்படியே இருக்கட்டும். இந்த இன்வர்ஸ் ஆஃப் காஸ்ட் மட்டும் நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் காஸ்ட் ஈக்குவல் டு secant மாத்துறோம். ஓகே, ஸோ secant square t into secant t equal to என்ன வந்துடும் உங்களுக்கு secant cube t divided by at. ஸோ இதுதான் உங்களுக்கு d square y by dx square. okay, so d square y by dx square equal to secant cube t divided by at. okay, thank you.